இவங்க மட்டும் சுற்றுப்பயணத்தை ஸ்டாப் பண்ணி மற்ற பார்ட்டிஸ் எல்லாம் அது பண்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஆஸ் அ பார்ட்டி வந்து இவங்களுக்கு அதோட அது பார்ட்டிக்கான விசிபிலிட்டி க்ளோஸ் ஆயிடும். ஸோ அது பண்ணக்கூடாதுன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். ஆனால் கட்டாயம் இது காவல்துறை அதிகாரிகளுக்கும் சொல்றேன், ஆளும் அரசுக்கும் சொல்றேன், நெக்ஸ்ட் எங்கே இந்த கேம்பெயினிங்கு பர்மிஷன் கொடுத்தாலும் 1000 வாட்டி யோசிச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த சரியான இடமா சரியான கூட்டத்துக்கு எவ்வளோ பாதுகாப்பு தேவை, அங்கே வர்ற கூட்டத்துக்கு தண்ணி பேசிக் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்தே ஆகணுன்ற எல்லா 100 வாட்டி 1000 வாட்டி யோசிச்சு அதுக்கப்புறம் பர்மிஷன் கொடுங்க. அது நீங்க டீலே ஆனாலும் பரவாயில்ல, அந்த கேம்பெயின் கேன்சல் ஆனாலும் பரவாயில்ல, உயிர்கள் முக்கியம். அவ்வளவுதான் சார் நம்ம எல்லாரோடைய ரிக்வெஸ்ட் இதுதான். மேடம், இப்போ அந்த இன்சிடென்ட் நடந்தப்போ வந்து இங்கேருந்து கிளம்பி போகும்போது ப்ரெஸ் மீட்டுக்காக வந்து திருச்சியிலையும் கேட்குறாங்க, அதை தாண்டி சென்னையிலையும் கேட்குறாங்க. 2 இடத்துலையுமே அவருக்கு புறக்கணிச்சிட்டே போறாரு. ஏன் அது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருந்துருக்கலாம்னு ஒரு ஆறுதலாக இருந்திருக்குல்ல, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சார் அதான் சொன்னேன், அவங்களுடைய மனநிலை இந்த இப்படிப்பட்ட ஒரு என்ன பார்க்க வந்தவங்க இப்படி ஆயிடுச்சேன்ற ஒரு வேதனை இருக்கும். அண்ட் அவங்க சுற்றி இருக்கிறவங்க எப்படி அட்வைஸ் பண்ணியிருக்காங்கன்றதும் இருக்கு. அண்ட் ஆல்சோ போலீஸ் பர்மிஷன் ஏர்போர்ட்ல பேசாம போனாரு. இல்ல சார், அங்கே நமக்கு பார்க்கும்போது மாஸ்க் எல்லாம் போட்டிருக்காங்க, பட் பார்க்கும்போது அது வந்து டோட்டலா பிளாங்க் ஸ்டேட்ல இருக்கிற மாதிரி, அந்த பேனிக் பிளாங்க் ஸ்டேட்ல இருக்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ இந்த நேரத்தில் நான் என்ன சொல்றது அப்படின்ற ஒரு இது இருக்கும். வேற எதுவுமே அவாய்ட் பண்ணி பயந்து போன மாதிரி எல்லாம் சத்தியமா எனக்கு தெரியல சார். இது எனக்கு வருத்தம் தான் சார். இது நான் வந்து இதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இது நான் வந்து பப்ளிக்ல ஒருத்தியா நான் சொல்றேன், நீங்க அப்படியே போயிருந்தாலும் ரிட்டர்ன் அப்படியே யூட்டர்ன் எடுத்து வந்திருக்கணும். இல்லைன்னா நேற்று காலையில கூட வந்திருக்கணும், இனி காலையில கூட வந்திருக்கலாம். அது வராததுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியாது. என்ன காரணமா இருந்தாலும் வரணும், ஆனா கட்டாயம் வருவாங்க. அது கூட்டம் அதிகமா வருது. சனிக்கிழமை இந்த மாதிரி திட்டத்தை வச்சிருக்காரு, அது லீவ் நாளா இருக்கு. பெரும்பாலும் லீவ் நாள் குழந்தைங்க அதிகமா, அது அவங்களே சொல்லிருக்காங்க. ஏதாவது அவர் மாத்தலாம், நீங்க ஏதாவது ஒரு ஐடியா கொடுக்கலாம்? சார் ஒரு விஷயம் நம்ம பிராக்டிக்கலா நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். விஜய் சருக்கும் மற்ற அரசியல்வாதிகளுக்கும் அந்த சேர்ற கூட்டத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்போக்குள்ள நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி தாவேகாவோட கேம்பெயின் அப்படின்னா அதுக்கான எக்ஸ்ட்ரா ப்ரிகாஷன்ஸ் நம்ம எடுத்தே ஆகணும். நம்மனா ஆளும் அரசு, அவங்க தானே பர்மிஷன் எல்லாம் கொடுக்குறாங்க, அவங்க எடுத்தே ஆகணும். தாவேகா ஆர்கனைசர்ஸ் கூட இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாடலா எடுத்துக்கிட்டு இதுக்கப்புறம் இன்னும் அவங்க வந்து பார்க்க வேண்டும்.